புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லி காபத்துல்லாவை கட்ட வைத்து முஸ்லிம்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுக வைக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 144. நபியே, நாம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி காண்கிறோம். எனவே நீர் விரும்பும் கிபிலாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். ஆகவே நீர் காபா என்னும் மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம் உம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிபிலாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பாரமுகமாக இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பார்வை வானத்தின் பக்கம் திரும்புறதாக நாங்கள் காணுகிறோம். நீங்கள் விரும்புகிற காபாவின் பக்கம் உங்களை திருப்பி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அப்புறம் நமக்கும் சொல்கிறோம், முஸ்லீம்கள் அனைவர்களும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தொழுவும் பொழுது காபத்துல்லாவை நோக்கி தொழுவுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுக்கு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஊதி கொடுக்கப்படும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஊதி கொடுக்கப்படும். உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஊதி கொடுக்கப்படும்.